Hello viewers, welcome to True Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல eyedropper tool, color sampler tool, ruler tool, அப்புறம் note tool இந்த 4 tool பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாயோட இமேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த eyedropper டூலை யூஸ் பண்ணி இங்கே இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் செலக்ட் பண்ணலாம். நான் இந்த ஷர்ட்லேருந்து கலரை செலக்ட் பண்ணேன்னா அவங்களே ஜூம் பண்ணி டாப்பில் இருக்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணுற கலர், இங்கே நம்ம கலர் செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இது மாதிரி யூஸ்க்கு eyedropper டூல் யூஸ் ஆகும். அடுத்து கலர் சாம்பிளர்ஸ் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட்டோன்னா இந்த இடத்துல சைடில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம கிளிக் பண்ண இடத்தோட ரெட் க்ரீன் ப்ளூ ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் வந்து நமக்கு காட்டும். இப்போ வந்து இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆர்ஜிபி அப்படின்னு இருக்கும். இதில் ஆர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும்னா 198 அப்படின்னு கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸு. அடுத்து ஜீனா க்ரீன், அதுக்கு வந்து 199 வேல்யூ கொடுத்துருக்கணும். அப்புறமா வந்து ப்ளூ, இதுக்கு வந்து 201 இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த லேயர் மேலே ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போ வந்து ஆல்ட் அழுத்திக்கிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும். இதே கண்ட்ரோல் அழுத்திட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஃபார்ம் ஆகும். கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா பாருங்க கரெக்டாக மேட்ச் ஆகுது. இது மாதிரி வந்து கலர் சாம்பிளர் டூல் ஒர்க் ஆகும். நம்ம அடுத்த டூல் வந்து ரூலர் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகணும்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டையோ இல்லை வித்தையோ மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இந்த பாயோட வித்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது இங்கே வித் எவ்வளோ இருக்குது, ஹைட் நம்ம வித்து தான் போட்டிருக்கிறதுனால வித் எவ்வளோ இருக்குன்னு இங்கே வந்து போட்டிருக்கு. அது வந்து 11ல் இருக்கு. அப்படின்னா 11 பிக்சல்ஸ். ஏன்னா நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த இடத்துல ஷோ ஆகும். 11 பிக்சல்ஸ் தான் இந்த பாயோட வித் இந்த இடத்துல. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ணலாம். மெஷர் பண்ணிவிட்டு கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அடுத்து இருக்கிறது நோட் டூல். இந்த நோட் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ வந்து பக்கத்தில் வந்து நோட்ஸ் அப்படின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போயிட்டு இங்கே நோட் கொடுத்துட்டு நான் இங்கே நீட் டு டெலீட்னு போட்டேன். அப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நாளைக்கோ இல்லை வேறு யாராச்சும் வந்து பார்க்குறாங்க, ஓகே இந்த ஏரியாவை வந்து டெலீட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த காலமை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல நோட்ஸ் ஆப்ஷன் வரும். இதுக்கு போனீங்கன்னா இது நீட் டு டெலீட் அப்படின்னு இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக என்னென்ன வேலையை பண்ணணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.